நிகழ்தகவு. தமிழ்நாட்டையே கிறுகிறுக்க வைத்த கிட்னி திருட்டு. வறுமையில் வாடி கடனில் தத்தளிக்கும் மக்களை குறிவைத்து வலை வீசிய புரோக்கர்கள். சில லட்சங்களை காட்டி பல லட்சங்களை சுருட்டிய மருத்துவமனைகள். ஒற்றை கிட்னியுடன் வாழ்க்கை நடத்தும் 2500 அப்பாவிகள். பல ஆண்டுகளாக அரங்கேறும் கிட்னி திருட்டு குறித்து இன்வெஸ்டிகேஷன் செய்து அம்பலப்படுத்திய நியூஸ் தமிழ். ஆரம்பம் முதல் தற்போது வரை நடந்தது என்ன? ஆனந்தன் ஒருத்தர் இருக்கிறார், அவரு தான் ஆனந்தன் கூட வேலை செய்யணும். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம். எனக்கு அவன் எங்கே போசலாம் போகணும். உங்களுக்கு பிரச்சனை வராமல் தான் சரி. எந்த பிரச்சனையும் வராது. கொங்கு மண்டலமான நாமக்கல் மாவட்டத்துல விசைத்தறி தொழில்தான் பிழைப்புக்கே பிரதானம். அதுலயும் குறிப்பா குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அந்த தொழிலையே சார்ந்திருக்கிற மக்களுக்கு அதன் மூலமா கிடைக்கிற வருமானம் வைத்த கழுவ கூட பத்தாது. ஒரு பட்டறையில வேலை பார்க்கிற தொழிலாளி அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறின்னு சாப்பாட்டை பார்க்கவா, பிள்ளைகளுடைய படிப்பை பார்க்கவா, இல்ல நல்லது கெட்டது பார்க்கவான்னு குழம்பி இருக்கிற நேரத்துல தான் கந்து வட்டிக்கு கடன் வாங்குற சூழல் ஏற்படுது. அதுவும் ஆடி, புரட்டாசி, கார்த்திகை மாதங்கள் முழுக்க விசைத்தறி உரிமையாளர்கள் ஏற்றுமதியில தான் கவனம் செலுத்துவாங்களே தவிர உற்பத்தியை சுத்தமா ஓரம் கட்டிடுவாங்க. அந்த நேரங்கள்ல தொழிலாளர்களுடைய நிலைமை இன்னும் மோசமாகிடும். அந்த நேரத்தை நேக்கா பயன்படுத்தி புரோக்கர்கள் ஏழை பெண்களுடைய கிட்னிய நைஸா உருவுறதாவும், கடந்த சில வருஷத்துக்கு முன்னால கூட 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு கிட்னியை வித்ததாவும் அதே பகுதியை சேர்ந்த ஒருத்தர் நியூஸ் தமிழ் செய்தியாளருக்கு தகவல் சொல்லியிருக்காரு. அதை கேட்டு ஷாக்கான செய்தியாளர் தங்கமணி நேரா பள்ளிப்பாளையத்துக்கு போயிருக்காரு. போன உடனேயே, நான் மீடியாவில இருந்து வர்றேன், உங்க பகுதியில கிட்னி திருட்டு நடக்குதாமே, உண்மையான்னு கேட்டா யாரும் உண்மைய சொல்ல மாட்டாங்க. விஷயத்தை மோப்பம் பிடிக்க முடியாதுன்னு நினைச்ச செய்தியாளர் கிட்னி விற்றதா சொல்லப்படுற அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டாம், வெளியில போயிடலாம்னு தயங்கி பேசின அந்த பொண்ணு வறுமையை சமாளிக்க எனக்கு வேற வழி தெரியல சார், பள்ளிப்பாளையம் அன்னை சத்யா நகர்ல உள்ள புரோக்கர் ஆனந்தன் மூலமா தான் பெரம்பலூர்ல உள்ள தனியார் மருத்துவமனையில கிட்னியை கொடுத்தனும் 10 லட்சம் ரூபாய் தர்றதா சொல்லி கடைசியில 5 லட்சம் தான் கொடுத்தாங்கன்னு வெள்ளந்தியா பேசினாங்க. நீங்க என்ன இதுக்காக கொடுத்தீங்க? கஷ்டத்துக்காக. அவர்கிட்ட எப்படி போய் கேட்டீங்க? நாங்கள் ஒரு தெரிஞ்சவங்க மூலியமாக போய் கேட்டோம். நீங்கள் யார்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரி நாங்கள் தரோன்ட்டு? நாங்கள் வந்து அந்த ஏஜென்ட் போனோம். அவர் பேர் என்ன? அவர் பேர் ஆனந்த். அவர் எங்கே இருக்கார்? ஆனந்துங்கிறவர் எங்கே இருக்கார்? அவர் அங்கே இதில் பள்ளத்தில் தான் இருக்கார். எவ்வளோ கொடுத்தாரு? அமௌண்ட் எவ்வளோ பேசுனது? எவ்வளோ கொடுத்தாரு? பேசுனது வந்து 10 ரூபா. 10 லட்சம். சரி, 10 லட்ச ரூபா பேசினாரு. 5 லட்ச ரூபா கொடுத்த மீதி எங்களுக்கு எதுவும் அவ்வளோதான் கொடுத்தாங்க. நான் மட்டும் கிட்னி கொடுக்கல, இன்னொரு அக்காவும் கிட்னியை கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு அந்த இன்னொரு பெண்ணுடைய செல்போன் நம்பரையும் கொடுத்துருக்காங்க. அந்த பொண்ணுகிட்ட எல்லா விஷயத்தையும் கறக்கிறதுக்காக செய்தியாளர் தானும் வறுமையில வாடுறதாவும், கிட்னி கொடுக்கறதுக்கு யாருக்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதை நம்பிதான் அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. செய்தியாளர் அப்படி ஒரு பொய் சொன்னதும் கூட ஒரு வகையில நல்லதுதான். அதனாலதான் இன்னொரு பொண்ணு கிட்னி சேல்ஸ்ல மினி புரோக்கரா இயங்கிட்டு இருந்த உண்மையே வெளியே வந்திருக்கு. அதுவும் கிட்னியை கொடுத்தா உசுறு ஒன்றும் போகாது, அதுக்கு நான் கேரண்டின்னு அந்த பொண்ணு பேசின விதம் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பதறதான் வச்சிருக்கு. அடுத்து அந்த பொண்ணு கொடுத்த இன்னொரு பொண்ணுடைய செல்போன் நம்பருக்கு போன் பண்ணின செய்தியாளர் புரோக்கர் ஆனந்துடைய பேரை சொல்லியிருக்காரு.
அவருடைய பேரை சொன்னதும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நேர்ல பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எதிர் முனையில இருந்த பொண்ணு. அடுத்த சில நிமிஷத்துல செய்தியாளர் அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது அந்த பொண்ணு தன்னுடைய கிட்னியை மட்டும் கொடுக்கல, கமிஷனுக்காக நிறைய பெண்கள் கிட்னி கொடுக்கறதுக்கு மினி புரோக்கராவும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதே. கிட்னி கொடுக்கறதால உடம்புல எதுவும் பிரச்சனை வராதா, உயிருக்கு எதுவும் பிரச்சனை வராதான்னு செய்தியாளர் கேட்டப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் கூட ஒரு கிட்னியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், திருச்சி சிதார் மருத்துவமனையில தான் என்னோட கிட்னியை எடுத்தாங்க, அதுக்கு சொலையா 5 லட்சம் கொடுத்தாங்கன்னு பெருமையா சொன்னாங்க அந்த பொண்ணு. பிரச்சனை வராதுல்ல, ஒன்று மட்டும் கொடுத்துட்டா ஒன்று சேஃப்டி நல்லா இருக்கும். வேறு எந்த தொந்தரவும் வரதில்லை. எவ்வளோ தருவாங்க? 5 லட்ச ரூபா. இப்படி இந்த பொண்ணு கிட்னியை கொடுத்துட்டு பெருமையா பேச காரணம் புரோக்கர் ஆனந்தன் தான். இந்த ஆனந்தன் ஏழை பெண்கள் கிட்ட கிட்னியை உருவ ப்ராசஸ் பண்ற டெக்னிக்கே தனி ரகம்தான். முதல்ல பள்ளிப்பாளையம் டீ கடைகள்ல போய் டீ குடிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற ஆண்கள் கிட்ட பேச்சு கொடுப்பாராம். விசைத்தறி தொழில்ல போதுமான வருமானம் இல்லாம எப்படி குடும்பம் நடத்துறீங்க, நீங்கெல்லாம் ரொம்ப பாவம்தான் என ஒரு கொக்கிய போடும் ஆனந்தன் பெண்களிடமும் அதே கொக்கியை போட்டதோட 1000-2000 வேணும்னா கந்து வட்டிக்கு வாங்கிக்கோங்கன்னு அக்கறையா பேசியிருக்காரு. அப்போ 1000-2000 வச்சு ஒரு நாள் 2 நாள் வைத்த கழுவலாம், முழு கடனுமா அடையுமான்னு அந்த பொண்ணுங்க புலம்ப ஆரம்பிப்பாங்க. அந்த புலம்பலை தான் தன்னுடைய பிழைப்புக்கு யூஸ் பண்ணியிருக்காரு ஆனந்தன். இல்லாதவனோட பொழப்பு இருக்கிறவனுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏழை பெண்களோட புலம்பலை வச்சு புரோக்கர் ஆனந்தன் அவ்வளவு ஈஸியாலாம் வள விரிச்சிடல. அதுக்காக அவர் கையில எடுத்த ஒவ்வொரு பிளானுமே நுணுக்கம்தான். திருட்டுல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் அதெல்லாம் முடியும். ஆதார் கார்டில் இருந்து அத்தனை அடையாள அட்டைகள்லையுமே ஆனந்தன் செஞ்ச ஃபோர்ஜரி அப்படி. பேசாம உங்க கிட்னில ஒன்ன சத்தமே இல்லாம வித்துருங்க, கடனும் அடையும், மிச்சம் இருக்கிற காலத்தையும் நல்லபடியா கழிக்கலாம்னு ஆனந்தன் சொன்னதும் ஐயையோ அது தப்புன்னு முதல்ல பெண்கள் மறுத்தாலும் அடுத்து வறுமையுடைய அழுத்தம் தாங்காம ஒரு கிட்னியோட வாழ்ற வரைக்கும் வாழுவோம், அடுத்து யமன் அழைச்சா எப்ப வேணாலும் போவோம்னு வெறுப்புல ஒரு முடிவுக்கு வந்து கிட்னியை விற்க சம்மதிச்சிருவாங்க. இப்படிதான் ஏழை பெண்கள் பலர்கிட்ட கிட்னியை எடுத்திருக்காரு ஆனந்தன். ஆதார் கார்டுல இருந்து அத்தனை அடையாள அட்டைகளையும் ஃபோர்ஜரி பண்ணி கிட்னியை எடுக்கிற ஆனந்தனுக்கு ஒரு கமிஷன், மருத்துவர்களுக்கு ஒரு கமிஷன், மருத்துவமனையில இருக்கிற கிட்னி புரோக்கர்களுக்கு ஒரு கமிஷன்னு பணம் கைமாறி இருக்கு. கடந்த ஒரு வருஷத்துல பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் மட்டும் 90க்கும் மேற்பட்ட பெண்கள் கிட்ட கிட்னி எடுக்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்திருக்கு. இதுக்கு மத்தியில கிட்னி சேல்ஸ் பத்தி மாவட்ட ஆட்சியர் துர்கா மூர்த்தி கிட்ட செய்தியாளர் கேட்டப்போ அதெல்லாம் அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான்னு அவங்க சொன்ன பதில் மேலும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துச்சு. அவங்களுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசி அவங்கள வந்து ஆசை காட்டி கிட்னி இது பண்ணியிருக்காங்க. சரிங்க. அதாவது நடவடிக்கைகளுக்கு இது நம்ம எடுக்கணுங்களா மேடம் இது சம்பந்தமா? இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அனுப்புங்க சார். எனக்கு தெரிஞ்சு நாமக்கல் இது நோன் ஒரு பிரச்சனை இல்லைங்களா? ஆமா மேடம். எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு ராக்கெட் நடக்கும். இந்த சம்பவம் நடந்தது கடந்த மாதம் 16ஆம் தேதி. அதுல இருந்து 4 நாட்கள் கழிச்சு இன்னொரு அதிர்ச்சி தகவல் வெளியாச்சு. ஆனங்கூர்ல உள்ள கமலா அப்படிங்கிறவங்க கடனுடைய கொடுமை தாங்க முடியாம திருச்சியில உள்ள ஒரு பெண் புரோக்கர் மூலமா தன்னுடைய கிட்னியை வித்திருக்காங்க. அதே மாதிரி சாமுண்டூர்ல உள்ள கமலாவுடைய சகோதரரும் கட்டிட தொழிலாளியுமான லட்சுமணனும் மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்துல வாங்கின கடனுக்காக கிட்னியை வித்திருக்காரு. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கமலாவுடைய கணவர் தனசேகர் 25 வருஷத்துக்கு முன்னாலேயே கிட்னியை வித்திருக்கிறது தான். ஆக மொத்தம் ஒரு குடும்பமே கிட்னியை வித்திருக்காங்க. அப்பாவி மக்களை குறிவச்சு கிட்னி திருட்டுல ஈடுபட்ட புரோக்கர் ஆனந்தன் எந்த சூழ்நிலையிலையுமே வில்லங்கத்துல சிக்கிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கவனமா இருந்து
காய் நகர்த்தியிருக்காரு. விஏஓல இருந்து தாசில்தார் வரைக்கும் பணத்தை அள்ளி வீசி ஆதார் கார்டு, ரேஷன் கார்டுன்னு எல்லா டாக்குமெண்ட்லையும் ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலையை பார்த்து காரியத்தை கணக்கச்சிதமா முடிச்சிருக்காரு. இப்படி ஒரு குடும்பமே ஒற்றை கிட்னியோட வாழ்ந்துட்டு இருக்கிற தகவல் தெரிஞ்சதுக்கு மத்தியில 2 நாள் கழிச்சு, அதாவது ஜூலை 22ஆம் தேதி இன்னொரு தகவல் வெளியாகுது. கிட்னி திருட்டு தொழில்ல சில அதிகாரிகளும் கூட்டு களவாணிகள் தான் அப்படிங்கிறது. 30 வருஷத்துக்கு முன்னால 30,000 ரூபாய்க்காக கிட்னியை வித்த மோகனுங்கிறவரு நியூஸ் தமிழுக்கு பேட்டி கொடுத்தாரு. கிட்னி புரோக்கர் ஆனந்தன் சாதாரண ஆள் இல்லைன்னும் அப்பாவிகள் கிட்ட ஆதார் கார்டை வாங்கி பல மோசடியில ஈடுபட்டு இருக்காருன்னு மோகன் சொல்லியிருக்காரு. டோனருக்கு 5 தான் கொடுப்பாரு, பாக்கி எல்லாம் பேப்பர் வேலை செஞ்சு அந்த வேலை செஞ்சு இந்த வேலை செஞ்சு எல்லாம் அவர் தான் எடுத்துக்குவாரு. ஒரு கிட்னிக்கு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா மிச்சம் ஆகும். சரி, நீங்க கிட்னிக்கு கொடுத்துருக்கீங்களா? நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்தா அப்போ வந்து 30,000 ரூபா தான் ஒரு கிட்னிக்கு. நீங்க எங்க கொடுத்தீங்க கிட்னிய? ராமகிருஷ்ணா மருத்துவமனை. சரி, அங்கெல்லாம் அந்த கமிட்டி அதெல்லாம் அப்பயும் இருந்துச்சுங்க. இவ்வளவு இதெல்லாம் கிடையாது, சர்டிபிகேட்லாம் கிடையாது. ஒரு ரேஷன் கார்டு மட்டும் தான் போதும். இந்த கிட்னி திருட்டால அதிகம் பாதிக்கப்பட்டது குமாரபாளையம், திருச்செங்கோடு சுற்று வட்டாரத்தை சேர்ந்த அப்பாவி மக்கள் தான். மொத்தமா 20 லட்சம் ரூபாய், 30 லட்சம் ரூபாய்னு பேரம் பேசுற ஆனந்தன் கிட்னியை விற்பனை செய்கிற அப்பாவிகளுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுத்து சரி கட்டிடுவாராம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்னா ஆதார் கார்டில் இருந்து ரேஷன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், போலீஸ் சர்டிஃபிகேட்னு ஏகப்பட்ட சான்றிதழ்களை அலுவலர்கள் கிட்ட ஒப்படைச்சு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். அந்த பர்மிஷன் வாங்கிறதுக்கும் ஆனந்தன் ஏகப்பட்ட கோல்மால் வேலையை பார்த்திருக்காரு. கிட்னி திருட்டு தொடர்பா எந்த விதத்திலையும் யார்கிட்டையும் சிக்கிடக்கூடாதுன்னு மாஸ்டர் பிளான் போட்டு கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கூட கூட்டு சேர்ந்து ஏகப்பட்ட முறைகேடு பண்ணியிருக்காரு புரோக்கர் ஆனந்தன். தாசில்தார்ட்ட கையெழுத்து, அதாவது பேஷண்ட்டுக்கும் டோனருக்கும் என்ன உறவு, இந்த லோக்கலில் உள்ள மணியக்கார் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார் 3 பேர் விசாரணை செய்து அது ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த லோக்கல் ஸ்டேஷனில், அவங்க வசிக்கிற லோக்கல் ஸ்டேஷனில் சர்டிஃபிகேட், குற்ற வழக்கு இல்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட், இது மாதிரி ஏகப்பட்ட சான்றெல்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி போலியான முத்திரைகளை தயாரிச்சிருந்திருக்கு. நிறையா தெரியுது, நிறையா 1-2 கிடையாது, நிறையா. அது கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர், தாசில்தார், இது மாதிரி. இது எல்லா சீல் கட்டையும் அவரே போலியை தயாரிச்சிருக்கிறாரு. அவரு தயாரிக்க மாட்டாருங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒருத்தர், அவங்கள வச்சு தேவைக்கேற்ப பண்ணிட்டு அழிச்சிருவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணாம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய மோசடி சம்பவம் இத்தனை வருஷமா வெளிச்சத்துக்கு வராமலேயே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போ திருச்சியை சேர்ந்த ஒருத்தருக்கு கிட்னி தேவைப்படுதுன்னா கிட்னியை கொடுக்க போற நபரை 1 வாரத்துக்கு முன்னாடியே அங்க கூப்பிட்டுட்டு போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்க வச்சிருவாங்களாம். அடுத்து கிட்னி யாருக்கு தேவைப்படுதோ அவருடைய அட்ரஸுக்கே கிட்னி கொடுக்கறவங்க அட்ரஸையும் மாத்திடுவாங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டுன்னு மொத்த ஆவணங்களையும் தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திடுவாராம் ஆனந்தன். ஆனந்தனுக்கு எல்லா ஏரியாவிலையும் அரசு அதிகாரிகள் கூட லிங்க் இருக்குது. சம்பந்தப்பட்ட ஏரியாவில் உள்ள வட்டாட்சியர், ஆர்ஐ, விஏஓன்னு மொத்த வருவாய்த்துறையையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கிற ஆனந்தன் அட்ரஸ் மாத்துறதுக்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க 50,000 ரூபாய் வரை செலவு செய்வாராம். இந்த சம்பவத்துல ஆனந்தன் மட்டும் இல்லாம அவருடைய அசிஸ்டன்ட் ஸ்டான்லி மோகனும் மெயின் பார்ட்டா இருந்திருக்காரு. கௌசல்யா என்ற பெண்மணிக்கு கிட்னி அறுவை சிகிச்சைக்கு அழைச்சிட்டு போறாரு. என்னுடைய மோகன் ஆதார் கார்டை வந்து சீனிவாசன் மாற்றி அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சரி, இப்ப ஆனந்தன் வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் ஆதார் கார்டை கேட்கறாரு அப்படின்னா எது மாதிரி கேட்டாரு? செலவு காசு தானே, அதனால வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிறப்ப என் கூட வா, தினக்கூலியா ஒரு 500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில அதிகாரிகள் ஆனந்தன் கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸுக்கு கையெழுத்து போட மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ஆனந்தனே தனக்கு தெரிஞ்ச நபர்களை வச்சு கம்ப்யூட்டர் மூலமா போலி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டோ, சிக்னேச்சர், அட்ரஸ்னு மொத்த டீட்டெயில்ஸையும் மாத்திடுவாராம். இதுக்குன்னே தனியா ஒரு ஆபீஸ் நடத்திட்டு வந்ததோட அந்த ஆபீஸ்ல அரசு அதிகாரிகளுடைய முத்திரைகளையும் போலியா உருவாக்கி வச்சு ஏகப்பட்ட மோசடியில ஈடுபட்டு வந்திருக்காரு.
ரத்த சொந்தத்தை தவிர வேற யார்கிட்டயாவது சிறுநீரகத்தை வாங்கினா அதுக்கு அனுமதி வாங்குறதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்காம். அதனால வேலையை சுலபமாக்குறதுக்காக கிட்னி கொடுக்கறவங்கள கிட்னி தேவைப்படுறவங்களுடைய சொந்தக்காரங்க மாதிரியே சித்தரிச்சு இவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கு. வருங்காலத்துல ஏதாவது பிரச்சனைனா அதிகாரிகள் முதல்ல சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. அப்படி அங்க போகும்போது கிட்னி கொடுத்தவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்து விசாரணை நடத்துவாங்க. அதுல உண்மையான அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நாமளும் ஈஸியா மாட்டிடுவோம்னு நினைச்ச ஆனந்தன் கிட்னி கொடுத்தவங்களை அதிகாரிகள் நெருங்க விடாம பண்றதுக்காக கன்னியாகுமரி, திருவண்ணாமலைன்னு பொய்யான அட்ரஸ் கொடுத்து ஏமாத்தி இருக்காரு. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க தான் கிட்னி கொடுக்க முன் வரவங்களுடைய டாக்குமெண்ட் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சம்பந்தப்பட்ட 2 ஹாஸ்பிட்டல்லையும் தனக்கு தெரிஞ்ச புரோக்கரை பழக்கி வச்சிருந்த ஆனந்தன் அவர் மூலமா கமிட்டி மெம்பர்ஸ்ல உள்ள ஒரு சில டாக்டர்களுக்கும் பணத்தை கொடுத்து தங்களுடைய முறைகேடுல பங்கெடுக்க வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆனந்தன் கிட்னி கொடுக்கறவங்களுடைய லிஸ்ட ஹாஸ்பிட்டல் புரோக்கர் கிட்ட கொடுப்பாரு. அந்த புரோக்கர் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட கூப்பிட்டுட்டு போய் இவரு ஆனந்தன் மூலமா வந்த ஆளுன்னு அறிமுகப்படுத்துவாரு. உடனே அவரு கிட்னி கொடுக்க எலிஜிபிள் உள்ளவர்னு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட எல்லோருக்கும் ஆனந்தன் பெரிய தொகையவே கொடுத்திருக்காரு. இவ்வளவு பித்தலாட்ட வேலை செஞ்சு கிட்னியை சேல்ஸ் பண்ணது புரோக்கர் ஆனந்தன் மட்டும் இல்ல, அதே மாதிரி கிட்னியை கொடுத்தவங்களும் இந்த ஒரு சிலர் மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாலேயே அடிமாட்டு விலைக்கு கிட்னியை சேல்ஸ் பண்ணிட்டோம்னு 52 அப்பாவிகள் தங்களோட மனக்குமுறலை கொட்டியிருக்காங்க. கோவை கிட்னி சென்டர், திருநெல்வேலி, பெங்களூரு, கேரளா, சென்னை, தாம்பரம்னு பல மருத்துவமனைகளில் கிட்னியை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. இல்லை 2000 கொடுத்தேன். வயசு அப்போ வந்து 40. 30,000 பேசி எங்கள் கைக்கு 20, 25,000 தான் கொடுத்தாங்க. இந்த எடுத்த இடத்துல வலியா இருக்குது, கஷ்டமா வேலை செய்ய முடியல. பெங்களூரு ரேக் சைடு அது என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. கடை 5000 கடனுக்காக நான் கொடுத்தேன். கடன் கழுத்த நெரிச்சதால 20 வருஷத்துக்கு முன்னாலேயே 30,000 ரூபாய்க்கு கிட்னியை வித்தேன். ஆனாலும் கடன் அடையலன்னு சுஜாதா ஒரு பக்கம் தன்னுடைய வருத்தத்தை கொட்ட, நானும் 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கோவை அரவிந்த் மருத்துவமனையில கிட்னியை வித்துட்டேன். என்கிட்ட மருத்துவமனையில எந்த ஆவணமும் கேட்கல, நானும் எந்த ஆவணத்தையும் கொடுக்கலன்னு சொன்னாங்க பாப்பாத்தி. நாங்கள் கொடுத்தது கேரளாங்க. கேரளாவில் எப்போ கொடுத்தீங்க? நாங்கள் இப்போ கொடுத்து 20 வருஷம் இருக்குங்க. அப்போ 30 ரூபாங்க, வெறும் 30,000. கோயம்புத்தூர் அரவிந்த். அது என்ன ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. எதுவுமே மாத்துறீங்க. கணவர் கைவிட்டதால பிள்ளைகளை வளர்க்க வேற வழி தெரியலன்னு சொன்ன காந்தி ஒரு பெண் புரோக்கர் மூலமா கோவை மெடிக்கல் சென்டர்ல கிட்னியை வித்ததா சொன்னாங்க. அதே மாதிரி சாந்தியும் அதே வறுமையில தான் கிட்னியை கொடுத்திருக்காங்க. அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் 2 பசங்களை வச்சிருந்தேன், சின்ன சின்ன பசங்க, 2 பசங்க. அதை வந்து காப்பாற்ற முடியல. எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கடனை வாங்கி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த கடன் கட்ட முடியல என்னால். அதனால அந்த சூழ்நிலையில நான் கொண்டு போய் நான் கொடுத்தேன். கடன்ல மூழ்கி ஊரை விட்டே போற சூழ்நிலை வந்ததால என் கணவர் கிட்னியை வித்துட்டதா சொன்ன பாக்கியம்மாள், அதனாலேயே என்னுடைய கணவர் உயிரிழந்துட்டதாவும் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கு தாங்க கொடுத்தாங்க. அவங்க வந்து கடன் தொல்லை தாங்க முடியாத கிட்னி கொடுத்தாங்க. அப்போ வந்து உடம்புனால ரொம்ப மோசமாக போச்சு. இந்த 3 வருஷத்துக்கு முந்தி வலி தாங்க முடியாத இறந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கடன் நகையாகி போச்சு. நாங்கள் விட்டு போயிட்டோம். வெறும் 75 ரூபா தாங்க கொடுத்தேன். 30 வருஷம் ஆகுதுங்க. இந்த கிட்னி சாண்டு கோயம்புத்தூர். படுத்த படுக்கையான கணவரை காப்பாத்துறதுக்கும் கடன் தொல்லையாலையும் தான் கிட்னியை கொடுத்துட்டோம்னு சொன்ன பாதிக்கப்பட்ட மக்கள் இப்போ உடல்ல பல பிரச்சனைகள் வர்றதா கவலைய கொட்டுனாங்க. கஷ்டத்தினால தாங்க கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டு அப்படியே கொடுத்து இப்போ 30 வருஷம் ஆகுதுங்க தம்பி.
இப்ப கிட்னி கொடுத்தீங்கல்ல, அப்ப இப்ப உடம்பு வலியெல்லாம் எப்படிக்கா? இப்பெல்லாம் வலி கொஞ்சம் வலியா தாங்க இருக்குது. இஷ்டமா நம்ம கஷ்டத்துல தாங்க இருக்கிறேன். மற்றவங்களாவது 30,000க்கும் 20,000க்கும் கிட்னியை கொடுத்தாங்க, ஆனா நான் வெறும் 5,000 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன்னு நொந்து போய் பேசின ராஜு, அதோட விளைவு தினமும் கை கால் வலியால துடிக்கிறதா சொன்னாரு. கடை 5,000 கடனுக்காக நான் கொடுத்தேன் கோயம்புத்தூர்ல எந்த ஹாஸ்பிட்டல்ல? கிட்னி சென்டர். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா 2-3 வருஷமா இந்த வாதமாக இருந்துச்சு. வாதம், கை கால் நடக்க முடியாது, வெளியே நடக்க முடியாது, கை கால் வீங்கிக்கும், நடக்க முடியாது, படுக்க முடியாது, கீழே உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, மூச்சு வாங்குது, பாத்ரூம் கூட போக முடியலன்னு கிட்னியை வித்த பல பெண்கள் தங்களுடைய ஆற்றாமைய கொட்டுனாங்க. நீங்க கொடுக்கும் போது உங்க உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குது? உடம்பு இருக்கிறது நல்லா இருந்துச்சு, இப்போ இருக்கிறதுக்கு நம்ம இதாயிருச்சு. இப்போ தறி ஓட்ட முடியல, கை காலில் இருக்கு குறக்குழி மாதிரி பிடிச்சிக்குது, கீழே உட்கார முடியறதில்ல. இந்த மாதிரி உயரமாக இருந்தால் தான் உட்கார முடியுது, நிலத்தில் உட்கார முடியல. பாத்ரூமு ரெட்டின் பண்ணால் கூட உட்காந்தால நான் என்னால் இருக்க முடியறதில்ல. இதுல கமலாங்கிற மூதாட்டி 6 வருஷத்துக்கு முன்னாலதான் கிட்னியவே கொடுத்திருக்காங்க. தண்ணி குடத்தை தூக்கி இடுப்புல வைக்க முடியல, நரம்பு சுருண்டு போகுது. கிட்னியை எடுத்த இடத்துல இப்ப கூட வலிக்கிறதா சொல்லும் இந்த மூதாட்டி கிட்ட மருத்துவமனை நிர்வாகம் எந்த கேள்வியுமே கேட்காம எப்படி கிட்னியை எடுத்தாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம்தான். உடம்பு வலிக்குது இல்ல, இந்த எடுத்த இடத்துல வலியா இருக்குது, கஷ்டமா வேலை செய்ய முடியல, கை காலெல்லாம் ஓஞ்சி போகுது, கால் புருபுருன்னு இருக்குது. மனைவி உயிரோட இல்ல, 7 பிள்ளைகளை வளர்க்கணும், அதனாலதான் கிட்னியை வித்துட்டேன்னு சொன்ன முதியவர் சுப்பிரமணி மிஞ்சினது உயிர் மட்டும்தான்னு உடைஞ்சு போய் பேசினாரு. எங்கள் வீட்டில் இறந்துட்டாங்க, என் பையனை இறந்துச்சான். 7 குழந்தை அங்கே ராமக்கல் மாவட்டம் விட்டு பெரியார் மாவட்டத்தில் எல்லாம் ஆர்ட்ஸில் விட்டுருக்குறேன். நான் அங்கே இங்கேயும் தடுமாறுறேன், அவ்வளோதான். கால் வலி எவ்வளவு கொடுத்தீங்க? ஒரு 20,000 தான், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஊர்ல கொடுத்தீங்க? அது பெங்களூரில். பெங்களூர்ல. எதுக்காக கிட்னி நீங்க கொடுத்தீங்க? என்ன பண்ணுறது, எல்லாம் கடன் தொல்லை, எல்லாம் பற்ற பாக்கியிருந்தா நூல் போட்டு போகலன்னா காசை கொடுறாம, அதெல்லாம் அப்படி ஆகி போச்சு. இப்ப எப்படி இருக்குது உடம்பு? இப்போ உட்காந்து எந்திரிக்க முடியல, உசுறு தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கிட்னியை வித்ததோட சேர்த்து 4 ஆபரேஷன் பண்ணியிருக்கிறதா வலியால தன்னோட நெஞ்ச பிடிச்ச மூதாட்டி லட்சுமி அடுத்த வார்த்தை பேச முடியாத விரக்தியில பேசினாங்க. கண்ணே, 4 ஆபரேஷன் பண்ணியிருக்குது கண்ணே, எனக்கு என்னால் முடியவில்லை, எனக்கு பேசவே முடியல சாமி. இப்படி 30 வருஷத்துக்கு முன்னாலேயே கிட்னியை வித்த 52 பேர் தங்களுடைய வலியையும் வேதனையும் கொட்டி இருக்காங்க. இந்த 52 பேரும் கிட்னி கொடுத்தவங்களுடைய லிஸ்ட்ல ஒரு சிறு புள்ளிதானாம். 2500க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் ஒற்றை கிட்னியோட தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி கிட்னி திருட்டு கூட்டத்துக்கு பின்னால ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குதாம். பல வருஷமா கமுக்கமா நடந்துட்டு இருந்த மெகா மோசடி நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமா மூளை முடுக்கெல்லாம் பரபரப்பு செய்தியா மாறி இருக்கு. களத்துல இறங்கின தமிழக அரசு இது சம்பந்தமா தீர ஆராய்ஞ்சு விசாரிக்க IAS அதிகாரி தலைமையிலான விசாரணை குழுவை அமைச்சுச்சு. கொங்கு மண்டலத்துல பல ஆண்டுகளாவே ஏழை மக்களை குறிவச்சு கிட்னி திருட்டு நடந்துட்டு இருக்கிறது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி மூலமா பூதாகரமாச்சு. அதனால கிட்னி திருட்டு தொடர்பா விசாரிக்கிறதுக்காக தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குனரும் IAS அதிகாரியுமான வினித் தலைமையில விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. கடந்த ஜூலை 22ஆம் தேதி விசாரணையை தொடங்கின அந்த குழுவினர் விசாரணை முடிஞ்சு அரசுக்கு தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல நியூஸ் தமிழ் சுட்டி காட்டின ஒவ்வொரு குற்றச்சாட்டும் தோலுரிச்சி காட்டப்பட்டிருக்கு. திருச்சி சிதார் மருத்துவமனையிலையும் பெரம்பலூர்ல உள்ள தனியார் மருத்துவமனையிலையும் கிட்னி திருட்டு நடந்திருக்கிறது விசாரணையில உறுதியாகி இருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்த கிட்னி கொடையாளிகள் தொடர்பான ஆவணங்களை ஆய்வு பண்ணதாவும் அதுல மனித உறுப்பு மாற்று சட்டம் 1994க்கு முரணா சான்றுகள் பெறப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதோட தனியார் மருத்துவமனைகள் தவறான முறையில் சான்றிதழ்கள் சமர்ப்பிச்சிருக்கிறதாவும், நெருங்கிய உறவினர் இல்லாத கொடையாளிகள் கிட்ட இருந்து பணத்துக்காக கிட்னியை எடுத்து சட்ட நுணுக்கங்களை தவறா பயன்படுத்தி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்னு விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்கிற உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் கோஆர்டினேட்டர் மூலமும் சில ஆவணங்கள் முறைகேடா தயார் செய்யப்பட்டிருக்கிறது உறுதியாகி இருக்கிறதாவும், அதனால அந்த 2 ஹாஸ்பிட்டல்லையும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான அனுமதி ரத்து செய்ய பரிந்துரைக்கிறதாவும் அறிக்கையில தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அதோட முறைகேடா அறுவை சிகிச்சைகள் மேற்கொண்ட ஹாஸ்பிட்டல்கள் மேல மாநில அதிகார நியமன அலுவலரும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனரும் முழுமையான விசாரணை நடத்தவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அடுத்து புரோக்கர்களான ஆனந்தன் மேலையும் ஸ்டான்லி மோகன் மேலையும் BNS 2023 சட்டத்தோட உரிய பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட அளவிலான அங்கீகாரம் வழங்கும் குழுக்களுடைய பணி நடைமுறைகளை சீராக்கணும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. கொங்கு பகுதியில அப்பாவி மக்களை குறிவச்சு கிட்னி திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிற விசாரணை குழு வருங்காலங்கள்ல இது மாதிரியான சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அரசுக்கு சில ஆலோசனைகளை வழங்கியிருக்கு. இனி வரும் காலங்களில் இது போன்ற கிட்னி முறைகேடுகளை தடுக்கிறதுக்காக விசாரணை குழு அரசுக்கு சில பரிந்துரைகளை முன் வச்சிருக்கு. அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்றதுக்கு அனுமதி வழங்குற மாவட்ட குழுவுக்கு விண்ணப்பிக்கும் போது கொடையாளிகள் உடனான நேர்காணல் வீடியோ பதிவு செய்யறத கட்டாயமாக்கணும்னும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. அதோட ஆவணங்களை முறையா பரிசீலனை பண்ணாமலேயே அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் வழங்கின அலுவலர்கள் மேலையும் பணியாளர்கள் மேலையும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமில்ல, கொடையாளிகளுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையினால உடல்ல ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவா எடுத்து சொல்லணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான எல்லா ஆவணங்களையும் 10 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பா பராமரிக்கணும்னு இது சம்பந்தமா காவல்துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பணும்னு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனைத்து விண்ணப்பங்களும் தமிழ், ஆங்கிலம்னு 2 மொழிகள்லையும் அச்சிடப்படணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சென்னை, கோவை, மதுரை, தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டும்தான் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகார மாவட்ட குழுக்கள் செயல்பட்டு வரதை சுட்டிக்காட்டின விசாரணை குழு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அனுமதி சான்று இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பணத்துக்காகவோ இல்ல வேற ஏதாவது தவறான நோக்கத்துக்காகவோ உடல் உறுப்பு தானம் பண்ணக்கூடாதுங்கிற பதாகைய கண்டிப்பா வைக்கணும்னு விசாரணை குழு அறிக்கையில அறிவுறுத்தியிருக்கு. அதோட இது சம்பந்தமா பொதுமக்கள் புகார் அளிக்க வேண்டிய அலுவலருடைய முகவரியையும் செல்போன் நம்பரையும் குறிப்பிட்டு பதாகை வைக்கணும்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அங்கீகார குழு மூலமா அறுவை சிகிச்சைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்களையும் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களையும் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குனர் தலைமையிலான குழு வருஷத்துக்கு 2 முறையாவது ஆய்வு பண்ணணும்னு விசாரணை கமிட்டியுடைய அறிக்கையில பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்த அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை அறிக்கையுடைய அடிப்படையில் கிட்னி திருட்டு சம்பவம் தொடர்பா அரசாங்கம் சில முக்கிய முடிவுகளை எடுக்க உள்ளதா சொல்லப்படுது. அதுவும் வெகு விரைவிலேயே அந்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லப்படுது. அதுபடி குறிப்பிட்ட ஊர்ல இருந்து உறுப்பு மாற்று கொடையாளர்களுடைய விண்ணப்பங்கள் அதிக அளவு வந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கணும்னு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அனுமதி வழங்கும் அங்கீகார குழுவுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட உள்ளதா சொல்லப்படுது.
இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு முறைகேட்டுக்கும் மூல காரணமான புரோக்கர் ஆனந்தன் நாமக்கல் பகுதியில் சர்வ சாதாரணமா ரோட்ல சுத்திட்டு தான் இருக்காரு. IAS அதிகாரி தலைமையிலான விசாரணை குழுவும் ஆனந்தன் மேல போலீஸ் வழக்கு பதிவு செய்ய பரிந்துரை பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் காவல்துறையினர் புரோக்கர் ஆனந்தனை இன்னும் அரெஸ்ட் பண்ணாம ஜாலியா நடமாட விடுறதா புகார் எழுந்திருக்கு. இத பத்தி கேட்டா ஆனந்தனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும், அவரை அரெஸ்ட் பண்றதுக்கான எந்த முகாந்திரமுமே இல்லையேன்னு போலீஸ்காரங்க அலட்சியமா பதில் சொல்றதா சொல்லப்படுது. இதையெல்லாம் பார்க்கும்போது கிட்னி முறைகேட்டில் காவல்துறையை சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருக்குமோன்ற சந்தேகம் வலுவாவே எழுந்திருக்கு. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 2500 பேரு ஒற்றை கிட்னியோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா இந்த கிட்னி திருட்டு எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கால நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. திருச்சியில ஒரு ஹாஸ்பிட்டல், பெரம்பலூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்னு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பல ஊர்களில் உள்ள ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல்கள்ல இந்த மாதிரியான சட்டவிரோத உறுப்பு மாற்று சிகிச்சை நடந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனந்தன், ஸ்டான்லி முருகன் இந்த 2 புரோக்கர்களோட இது சாதாரணமா விடாம அதுக்கு பின்னாடி இருக்கிற கருப்பு ஆடுகளையும் சைலண்டா இருந்து கோடிகளை குவிச்சிட்டு இருக்கிற மருத்துவமனைகளையும் சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொங்கு மக்களோட கோரிக்கை மட்டுமில்ல, மொத்த தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பு. நிகழ்தகவு